இன்றைய கால கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு பெரிய நோய், அதாவது கொள்ளை நோய்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ள உபதேசம். இந்த நோய் வரதுக்கு காரணம் என்ன? உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அடிக்கடி சிக்காவது, ஃபீவர், ஜுரம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, இல்ல எதிர்ப்பு சக்தி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதேதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. வேத அறிவு தான் கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பு சக்தியா இருக்குது. வேத அறிவு இல்லாத கிறிஸ்தவன் எதிர்ப்பு சக்தி இல்லாத கிறிஸ்தவனே. சரி, இந்த நோயில இருந்து எப்படி சுகம் பெறுறது, எப்படி இதுல இருந்து ஹீல் ஆகுறது? உதாரணத்துக்கு நமக்கு காய்ச்சல் வரும்போதும் ஜுரம் பிடிக்கும் போதும் அந்த நோய் சரியாவதற்கு நம்ம மாத்திரை மருந்து எடுத்துப்போம். அதே மாதிரிதான் இந்த கள்ள உபதேசம் அப்படின்ற நோயில இருந்து நம்ம சரியாகிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறோம். அந்த மருந்து தான் விசுவாச பிரமாணம். நம்ம ஆதி கால கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னா சபை வரலாறுல அவங்க இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் எழும்பும் போது, சபைகளை ஆட்டி படைக்கும் போது விசுவாச பிரமாணம் அப்படின்ற ஒரு மருந்தை கொடுத்து அந்த சபைகளை விடுவிச்சாங்க. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசைய விசுவாச பிரமாணம், வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு நிறைய விசுவாச பிரமாணங்கள் நமக்கு இன்றைய காலத்துல நம்ம கையில இருக்குது. அந்த விசுவாச பிரமாணம் அப்படின்ற மருந்தை நம்ம எடுத்து கள்ளோபதேசம் அப்படின்ற நோயில இருந்து விடுதலை பெறலாம். சரி, இந்த நோய் வராமலேயே இருக்க நம்ம என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே தடுப்பூசி போட்டிருப்பாங்க, போலியோ நோய் வரக்கூடாதுன்னு. இப்போ சமீப காலத்துல கூட நம்ம கோவிட் வேக்சின் போட்டோம். எதுக்கு? கொரோனா வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி. அதே மாதிரிதான் கள்ளோபதேசம் அப்படின்ற வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா நமக்கு தேவை ஒரு தடுப்பூசி. அந்த தடுப்பூசி தான் ஞானோபதேசங்கள், வினாவிடை உபதேசங்கள் அல்லது கேட்டகிசம். இன்றைய கால கிறிஸ்தவர்களுக்கு வேணா இந்த ஞானோபதேசங்கள் புதுசா இருக்கலாம், ஆனா ஆதி தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரி ஆகிய ஜீகன் பால் புளுட்சோ அவர்கள் நமக்கு சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டு டாடா பாய் பாய் போட்டுட்டு அவங்க போகல. மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானோபதேசம் அப்படின்ற ஒரு தடுப்பூசியை அவங்க போட்டாங்க. சரி, ஞானோபதேசம்னா என்ன? வேதத்தில் உள்ள இறையியல் போதனைகளை வினாவிடை, அதாவது கொஸ்டின் ஆன்சர் வகையில அமைக்கப்பட்ட ஒரு புக் தான் ஞானோபதேசம். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கத்தக்க அமைப்புல இது இருக்கும். கள்ளோபதேசத்துல இருந்து நம்மளை இது பாதுகாக்கவும், நம்ம கள்ளோபதேசத்தை பிரசங்கம் பண்ணாம இருக்கவும் இது நமக்கு உதவியா இருக்கும். லூதரின் சுருக்கமான வினாவிடை போதனைகள், வெஸ்ட்மின்ஸ்டர் சுருக்கமான மற்றும் விரிவான வினாவிடை போதனைகள், ஹைடன்பர்க்ஸ் வினாவிடை போதனைகள், இதெல்லாம் இப்போ நடைமுறையில இருக்கிற ஞானோபதேச புஸ்தகங்கள். கள்ளோபதேசம் அப்படின்ற வைரஸ் கிருமிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் போட வேண்டிய தடுப்பூசி ஞானோபதேசமே. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லார்ட்டையும் உங்களுடைய ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, உங்க பிள்ளையா அன்போடும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் பைபிள் படிங்க. ஆல்ரெடி நீங்க கள்ள உபதேசம் அப்படின்ற நோயில இருக்கிறீங்க அப்படின்னா விசுவாச பிரமாணம் அப்படின்ற மருந்து எடுத்துக்கோங்க. பிறகு கள்ள உபதேசம் கிருமி உங்களை அண்டாம இருக்கிறதுக்கு ஞானோபதேசம் அப்படின்ற தடுப்பூசியை போட்டுக்கோங்க. நம்ம எல்லாருமே பாவிகள் தான், பாவத்தை செய்யறோம். ஆனா அந்த பாவங்கள் உணர்த்தப்படும் போது நம்ம சிலுவை அண்டையில போய் அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இனிமேல் அந்த பாவத்தை செய்யாம இருக்க கிறிஸ்துவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மகிமைக்காக கிறிஸ்துவுக்குள் வளருவோம், கிறிஸ்துவுக்காக வாழுவோம், கிறிஸ்தவனாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.